மதிரை கொண்ட கோப்பரகேசரி. பராந்தக சோழன். தொண்டை நாடு பரவிய ஆதித்த சோழனுடைய மகன் தான் இந்த பராந்தக சோழன். உலக புகழ்பெற்ற தில்லை நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வேய்ந்தது இவர் தான். இவருடைய கல்வெட்டை தேடி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பூருங்கிற கிராமத்துக்கு போயிருந்தோம். எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோயில் கிட்டத்தட்ட 1080 வருடங்கள் பழமையானது. கருவறையுடைய தெற்கு பக்க சுவரில் இருக்கிற முதல் கல்வெட்டே பராந்தக சோழனுடைய கல்வெட்டு தான். ஸ்வஸ்திஸ்ரீ மதிரை கொண்ட கோப்பரகேசரி வன்மர்க்கு. இங்கே மதிரைங்கிறது மதுரையை தான் குறிக்குது. மதுரையை வென்று பாண்டிய அரசை வீழ்த்திய முதல் சோழ மன்னன் இந்த பராந்தக சோழன் தான். வெள்ளூர் எனும் இடத்துல பாண்டிய மன்னன் 2ஆம் ராஜசிம்ம பாண்டியனுக்கும் 1ஆம் பராந்தக சோழனுக்கும் ஒரு பயங்கரமான போர் நடக்குது. இந்த போரில் வென்ற பராந்தக சோழன் பாண்டிய நாட்டையும் சோழ நாட்டோட இணைக்கிறாரு. 2 பேரரசுகளையும் ஒரே அரசனாக முடிகொண்டு ஆட்சி பண்ணதுனால இருமுடி சோழன்ற ஒரு சிறப்பு பெயரும் சுட்டிக்கிறார். கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் நீண்ட ஆட்சி புரிந்த பராந்தக சோழனுடைய இறுதி ஆட்சி ஆண்டு காலங்களில் சோழ நாடு பல குழப்பங்களை சந்திச்சுது. இதிலேருந்து வெளில வந்து தெற்காசியாவையே ஆண்ட ஒரு பேரரசா சோழர்கள் எப்படி மாறினாங்க,